ஆச்சு. அசல் எனக்கு வேணாயா, வட்டியை மட்டும் கொடு. பைசா நீ கொடுக்கலன்னா உனக்கு கொண்டு. ஐயா அப்பா எனக்கு அடிச்சு கொதறாதீங்கயா. என் பொண்ணுக்கு கல்யாணம் உடனே தந்துடுறேன். உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நீ தானே வரதட்சணை கொடுக்கணும். அந்த வரதட்சணையை கூட நம்மளே கொடுக்க சொல்லுவாயா. சொல்றத நம்புங்கப்பா. என் தங்கச்சி மகன் அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கிறா. அவ இந்தியாவுக்கு வந்தது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா. அவ கோட்டீஸ்வர பிரபுயா. அட என்னப்பா இது பிலிம் காட்டலான்னு பாக்குறியா நீ? விட்டு ஆட்டுக்கிட்ட அடிக்காதீங்க, அதான் செத்துடுவான். இங்க பாரு ஐயரே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு மூத்த குறிச்சது நீதானே? சாட்சாத் நானே தான். அப்ப கண்ணாலத்தை பண்ணி வை. எங்க பணம் எங்களுக்கு வரும். சீக்கிராத சை. உங்ககிட்ட பணம் இருக்கே தவிர புத்தி இல்லையா? இது ஆடி மாசமா, அதுக்கு அடுத்தது போடி மாசமா, அதுக்கப்புறம் கோடி மாசமா. இங்க பாருங்க, இந்த ஆடி கோடி போடி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எந்த கல்யாணம் வந்தாலும் நடக்கும். மாப்பிளைய ரிசீவ் பண்ணலான்னு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினேன். இந்த ட்ரெஸ்ல போனா என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அப்ப எங்க பணம்? யோ நாம கட்டி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க, புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு கோவணம் தான் வரும், கோட்டு வராதீங்க. அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? இந்த அப்படி நீங்க எத்தனை வர? யோ செட்டி, ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்குறியா? யோ வட்டி தரையா? வட்டி தரியா? வட்டி தரேன். மறக்க மாட்டியா? இந்தாயா புடிச்சுக்கோ. யோ வயிறு, சீக்கிரம் போய் கண்ணாலத்தை பண்ணி வை. எங்க 3 பேருக்கு பணம் வந்து சேரணும். வர்றோம். யோ சீக்கிரம் பணத்தை குடியா. சாப்பாட்டுக்கு வந்துருக்கோம், சாப்பாட்டுக்கு. ஆபத்து சமயத்துல ஆதரவு தந்தேன் இல்லையா? அட்லீஸ்ட் என் பாக்கியாவது தந்து விட்டேன்னா. நீ வாழ்நாள் பூரா எனக்கு ஆதரவு தந்துட்டே இரு. இந்த 1 ரூபாயை வச்சுட்டு வயிறு நிறைய டிஃபன் சாப்பிட்டு ஃபில்டர் காபி குடி. அட கருவாயா நீயாடா? அட நான் ஏதோ எருமாடு வந்து மேல விழுந்துருச்சுன்னு பயந்துட்டேன்டா. தாத்தா அருமையான தூக்கத்தை கெடுத்து போட்டிய. வா பாத்துக்கலாம். அட ஒன்னு தூக்கத்திலே போட்டு புதைக்க. தினம் யாரோ ஒருத்தர் படுக்கையில படுத்து அவங்க கிட்ட வம்பு வளர்த்து என் மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு இன்னைக்கு என் படுக்கையிலே படுத்துட்டியடா. ஏய் ஏந்திரு. இனி பிரயோஜனம் இல்லடா. உனக்கு வீடும் லாயக்கு இல்ல, ஊரும் லாயக்கு இல்ல. பின்ன ஊருக்கு வெளியே புளியந்தோப்புல கோயில் இருக்கு பாரு, அங்க போய் படு. சரி. போன வாரம் தான் அம்மனுக்கு நகை செஞ்சு போட்டிருக்காங்க. அடிச்சா 10 லட்சம் தேரும். என்னடா இது கலாட்டா? வீரபாண்டி ஐயா, அன்னைக்கு என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்தான்னு கருவாயனை அவமானப்படுத்தி நான் அடிச்சேன். இன்னைக்கு அந்த வியாதியால தான் இவன் அம்மன் நகைகளை காப்பாத்தி வீரனா இருக்கான். என் பவுனு, என் முத்து எல்லாம் துர்க்கை அம்மனோட அருள்டா. அவ எல்லாரையும் நிச்சயம் காப்பாத்துவா. கணேசா, பூக்கள் எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாத்தியா? ஆமாங்கா. ஆமா, அவங்கெல்லாம் எங்க? அட, ஏன் எல்லாரும் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க. நாங்க வர மாட்டோம். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு என்ன? ஒரு வாரத்துல உன் மாமா அமெரிக்கால இருந்து வந்ததும் தாலி கட்டிக்குவ. பால் கிளாஸோட ரூமுக்கு போய் கதவு சாத்திக்குவ. சாத்திக்குவேண்டா? சாத்திக்குவேன். இவ்வளவு நாள் எங்க கூட சுத்திட்டு உன் மாமா வந்து எங்களை விட்டு போயிடுவியா? பின்ன என்ன செய்யணும்ங்கறீங்க? எங்களுக்கும் உன் மாமன் கையால உன் கூடவே தாலி கட்ட வச்சு அழகா பால் கிளாஸோட எங்களையும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போலாம்ல? எம்மடியோ கோபுரானே, நீங்கள பொண்ணுங்களே இல்லடி. ஏதோ சாப்பிடுற சொத்துல பங்கு கேட்டா தரலாமே தவிர புருஷன பங்கு கேட்டா யாரே தருவாங்க? பரவாயில்லக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கன்னி பொண்ணுங்க ஏதோ ஆசைப்படுறாங்க. நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பொல்லாத ஹிரண்ய மகாராஜாவோட குடலை உருவி போட்ட மாதிரி நானும் உன் குடலை அப்படியே உருவி போட்டுவேன். ஜாக்கிரதை. இந்தாங்கடி.
எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மாமா பிறந்தது எனக்காக மட்டும்தான். இங்க பாருங்க, என் கை மேல இந்த பச்சை மட்டும் இல்ல, என் இதயத்தோட கதவை திறந்து பார்த்தாலும் உள்ள என் மாமன் தான் இருப்பார். வாங்க மாமா, ஆரத்தி எடுத்துக்கங்க. என்னங்கப்பா, ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எங்கம்மா, பொங்கலுக்கு பொண்ணை மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, பொண்ணை மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு உங்க அம்மா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா. பாட்டி அந்த மாதிரி பாடலனா தாத்தா தென்னை மரத்துல ஊஞ்சல கட்டிக்கிட்டு கல்லுப்பானையில ஒரு ஓட்டைய போட்டு உட்கார்ந்துகிட்டு வாயா பயல. அதெல்லாம் இப்ப எதுக்குடா? மாப்பிள, பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடியே 2 பேரும் வந்துடணும். சரிங்க மாமா, கண்டிப்பா வரோம். அம்மா, இது இருக்குமா நெல்லு வித்த பணம், மஞ்சள் இன்னும் புடுங்கல, கடலை என்ன எடுக்கல, வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்குமா. யாருப்பா இதெல்லாம் கேட்டாங்க? கேட்டாலும் கேட்காம போனாலும் கணக்க சரியா சொல்ல வேண்டியது என் கடமையாச்சுமா. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். என் தலையில வச்சிருக்கிறது என்ன செய்யறது? என் மூஞ்சில கொட்டு, உள்ள கொண்டு போய் குடுறா கிறுக்கா. உள்ள வைடா. உட்காருங்க மாமா. என்ன விஷயம் மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள, இந்த கருவாயனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தினம் தேவையில்லாத சண்டையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். அதனால அவனை இங்கேயே ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கிட்டு நல்ல டாக்டர் கிட்ட காட்டினீங்கன்னா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அம்மா விஜயா, நீ இன்னும் ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போக கூடாதாமா? என்னது, இவ ஒரு வாரம் இங்க இருந்தாள்னா அங்க மாதர் சங்கத்துல உள்ளவங்க இவள பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அந்த சீட்ல வேற ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அதோட இவ தொல்லையும் விட்டதுன்னு நினைச்சுக்கோங்க மாமா. சும்மா இருங்க. ஏண்டி கிழவி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப ஊருக்கும் புறப்பட்டுட்டாங்க. இன்னும் ஏண்டி பேசாம நிக்கிற? இங்க பாரு, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நாம தான் ஒரு படி இறங்கி போகணும். என்ன விஷயம் மாமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இவளை பத்தின விஷயம்தான். இவ அம்மா அப்பா இவளை எங்க கையில ஒப்படைச்சிட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ல. அதான் நாங்க இருக்கோம். அதாமா, வீடு போங்குது, காடு வாங்குதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். அதனாலதான் சங்கர் படிப்பு முடிஞ்சு இந்தியா வந்ததும் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சுட்டா. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா? படிப்பு முடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும். கிளம்புங்க, ராகாலம் முந்திர போகுது. அம்மா கௌரி, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். மாமா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். வாங்க மாப்பிள்ளை. தென்னை மரத்துல எதுக்குடா ஏறேன்னு கேட்டா பால்ல வெண்ணெய் கடையறதுக்குன்னு சொன்னானா எவனோ ஒருத்தன். அப்படி இருக்கிற அந்த கிழவன் கழுவி சொல்ற கதை. திருவிழாங்கிற சாக்குல கூப்பிட்டு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்து அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகனை பழச்சுக்கலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன விஜய், அது சின்ன வயசுல இருந்து சேர்ந்தே ஒன்னா வளர்ந்தாங்க, மனசும் ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப போய் அவங்களை பிரிக்கிறது சரியில்லை. இங்க பாருங்க, சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிற வயசு இல்லங்க என்னது. மேல்நாட்டுல படிச்ச ஆஸ்தி அந்தஸ்து உள்ள பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். வெறும் ஆஸ்தி அந்தஸ்து அலையாதிரி, இங்க நல்ல மனசும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு நல்ல மனசு இல்லங்கிறீங்களா? உன்னை பெத்தவங்கள தான் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த சம்பந்தத்துக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, அட பாவி கருமரங்க, நான் உனக்கு பாட்டி மாதிரி தெரியறேனா? அம்மா வாய மூடு, நான் உனக்கு அம்மா மாதிரியா தெரியறேன்? பாட்டினா பாயிர, அம்மானா அதட்ற, பின்ன நான் உன்னை எப்படி கூப்பிடுறதோ? டேய், ஒரு வேலை செய், மகளேன்னு கூப்பிட்டா அவள நல்லா இருக்காது, தங்கச்சிமா அப்படின்னு கூப்பிடு. தங்கச்சிமா. டேய், இப்ப நீ என்ன சொன்னாலும் ஒத்து உதுவா. தங்கச்சிமா. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே கை மேல பச்சை குத்திக்கிட்டாங்க. எப்பவும் 2 பேரும் டெலிபோன்ல பேசிக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உசுறு. அப்படிப்பட்டவங்களை பிரிக்க கூடாது தங்கச்சிமா. இது கரெக்ட். ஏண்டா, என்ன கேட்டுதான் பச்சை குத்திக்கிட்டாங்களா? என்ன கேட்டுதான் டெலிபோன்ல பேசினாங்களா? என்ன கேட்டுதான் லவ் பண்ணாங்க? புரியாம தப்பு பண்ணிட்டாங்க தங்கச்சிமா. இனி எப்பவும் லவ் பண்ண கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு தங்கச்சிமா. இது ரொம்ப கரெக்ட். வாய் மூடுங்க. கடைசி தடவையா இப்ப சொல்றேன், யாராவது மறுபடியும் கல்யாண பேச்சை எடுத்தீங்க, நான் உங்களை தொலைச்சிடுவேன். இது சுத்தமா கரெக்ட் இல்ல. தங்கச்சி, சிஸ்டர். தங்கச்சி தாங்க. மச்சான். தங்கச்சிமா, மேரேஜ் இஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னாங்க பெரியவங்க. நம்ம சங்கரோட ஜாதகத்தை காமிக்கலான்னு நாடி சாஸ்திரத்துல மகா மேதையான ஒரு பெரிய சுவாமிஜியை சந்திச்சேன். அவர் சங்கரோட ஜாதகத்தை பார்த்து அற்புதமா இருக்குன்னாரு. அவர்கிட்டயே கௌரியோட ஜாதகத்தை காமிச்சேன். வெரி பேட்னாரு. 2 ஜாதகமும் சேரவே இல்லையா? உனக்கு டவுட்டா இருக்கா? உங்களுக்கு டவுட்டா மச்சான்? சுவாமிஜி, சுவாமிஜி. அம்மா சுவாமின்னு இமயமலை அடிவாரத்துல இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வெறும் புல்ல சாப்பிட்டு அசை போட்டுக்கிட்டு இருப்பாரு. பண்டிகை நாட்கள்ல பூவு இலை தழெல்லாம் மேய்வாரு. என்னது, சாணி போடுறதுக்கு முன்னாடி எருமை கத்துற மாதிரி கத்துறாரு? தடியா
மானா உன் தோட்டத்துல சாணி போற அந்த மாடிலடா. அம்மானா சம்பவி சங்கரி சிவனோட பொண்டாட்டிடா கொம்மா. எழுந்துடுங்கள் சுவாமிஜி, எழுந்துடுங்கள். நான் பெத்த மவளே, சுவாமிஜிக்கு ஆரத்தி கொண்டாவா ஆரத்தி. நீங்க அருள்வாக்கு எடுத்து அவுத்து விடுங்க சுவாமிஜி. அம்மா வாக்கு சொல்ல போறேன், முப்பாத்தம்மா வாக்கு சொல்ல போறேன். நம்ம சங்கர் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் கட்டிக்க போற அந்த நாயகி ரத்த சம்பந்தம் உள்ளவளா இருக்கணும், ஒரே வாரிசாவ இருக்கணும், தாய் மாமன் பொண்ணாவ இருக்கணும், பூஷணிக்கா மாதிரி அவ சைஸ் இருக்கணும். ஆமாம், யார் இந்த பெண்குட்டி? என் கண்ணுக்குட்டி தான் சுவாமி. உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. நான் நினைத்த அதே கோமாதா தான் இந்த கோலமாதா. மா அத்தைக்கு மாமாக்கு நமஸ்காரம் படிக்குமா? சீக்கிரம். பொன்னாக்கு பருத்தி கொட்ட ரஸ்து. அப்படியே சுவாமிஜி நமஸ்காரம் பண்ணிக்கமா. சீக்கிரமே உனக்கு கல்யாண பிராப்தி ரஸ்து. அம்மா தொண்டை ஐயோ கற்பூரம் உள்ள போயிடுது, எரியுது அம்மா. அயோக்கியம் பரமா, உன்னை சும்மா விடக்கூடாதுடா. ஏய், போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. போலீஸ் போலீஸ். இந்த ஏகாம்பரம் நான் இந்த நாடகத்தை ஆடினா தான் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பேன். அதனால தான் இந்த வேஷத்தை போட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ, மன்னிச்சிருங்கோ. அந்த கிழவன் கிழவி செய்யறது பத்தாதுன்னு நீ இப்படி என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறியா? உன்னை என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குச்சி. ஏய் ஏகாம்பரம், இந்த மாதிரி நாடகம் இனிமே நீ போட்டேன்னு வெச்சுக்க. 20 வருஷத்துக்கு முன்ன சாணியை பசஞ்சு வரட்டி தட்டி பழச்சிக்கிட்டு இருந்தியே, அந்த பழப்ப மறுபடியும் பழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. போயா. ஐயா சீ, என்ன இது? இதுக்கு முன்னாடி நீ சாணி பேசிட்டு இருந்தியாப்பா? ஆமாம்மா, இப்போ கழுத்தை பேசுறேன். கொன்னுடாதீங்க பாவம். கொன்னுட வேண்டாம், கோவிலுக்கு போறத பையல. ஏண்டி கிழவி, விஜயா பேசுனது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அதாயா எனக்கும் புரிய மாட்டேங்குது. கல்யாண விஷயத்தை பத்தி நாம பேசினா அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் வந்துச்சு? முதல்ல அவன் படிப்பு முடிஞ்சு இந்தியாவுக்கு வரட்டும்ங்கறா. இதுக்கு என்ன அர்த்தம்? அட, அவ கிடக்குறா விடு. சங்கருக்கு நம்ம கௌரினா ரொம்ப உசுரு. அவளை தவிர வேற யாரை கட்டிக்குவா?